உம்மாலே எங்கள் பரபிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசிக்கையில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார். இந்த வசனத்தின் மூலமாக தாவீது ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கும் நம் யாவருக்கும் கொடுக்கின்ற ஒரு போதனையின் வார்த்தையாக காணப்படுகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கையில் தாவீது மிகவும் நெருக்கமான கடினமான சூழ்நிலையில் இருந்த நாட்களில் ஆண்டவர் அவருக்கு செய்த உதவிகளை உணர்ந்து எழுதப்பட்டதாக தெரிகிறது. வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள், இந்த சங்கீதம் தாவீதின் மகனாகிய அப்சலோமும் அகிதோப்பேலும் சேர்ந்து தாவீதுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி ராஜ்ய பாரத்தை தங்கள் வசமாக திருப்புவதற்கு எடுத்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்ததான நாட்களில் கர்த்தர் அவர்களுடைய சதி திட்டங்களில் இருந்து தாவீதை விடுவித்த நாட்களிலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்கள் தாவீதின் மனதிலே மிகுந்த பாரங்களும் மிகுந்த வேதனைகளும் இருந்து கொண்டு இருந்தது. அந்த சூழ்நிலையிலே தாவீது ராஜா தன்னுடைய அரண்மனையை விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கால்நடையாக நடந்து சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் முகத்தை மூடி அழுது கொண்டே அவர் ஒலிவ மலையின் மேல் ஏறி சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவருக்கு ஒரு கடினமான காலம். ஏனென்றால் தாவீதினுடைய ஏற்ற சிநேகிதனாகிய அகிதோப்பேல் தாவீதுக்கு நல்ல ஆலோசனைக்காரனாக இருந்த தாவீது அப்சலோம் திரும்ப சொல்றேன், தாவீதுக்கு நீண்டகால நண்பனாகவும் ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து தாவீதை கொலை செய்ய திட்டமிடுகிறார். இஸ்ரவேலின் ஜனங்கள் நாளுக்கு நாள் அப்சலோமினிடத்தில் வந்து சேர்ந்து அப்சலோம் தான் தங்கள் ராஜா என்று சொல்லி சத்தமிடுகிறார்கள். அவர்கள் இருதயம் அப்சலோமுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்நாட்களிலே தாவீது அரண்மனையை விட்டு விலகி ஓடினார் என்றும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே ஜனங்களெல்லாம் அப்சலோமை ராஜா என்று அழைத்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகுந்த பாரமான சூழ்நிலை. அந்த வேளையிலே மிகவும் பாரத்தோடே தன் பாரத்தையும் ஆண்டவரிடத்தில் அவன் தெரியப்படுத்தி அந்த சூழ்நிலையை தேவனிடத்தில் ஒப்புவித்ததாக வேதத்தில் வாசிக்கின்றோம். அவ்விதமாக ஒப்புவித்த நாட்களிலே கர்த்தர் அவனுடைய சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தையும்
ஆண்டவர் அவனுக்கு எதிராக சதி திட்டம் செய்த அப்சலோமையும் அகிதோப்பேலையும் மடங்கடித்து ராஜ்யபாரத்தை தாவீதின் வசத்தில் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, பாரமான கடினமான சூழ்நிலையை தேவன் மேல் வைத்தபோது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ததாகவும் கர்த்தர் அவனை ஆதரித்ததாகவும் இழந்து போக இருந்த ராஜ்யபாரத்தை மீட்டு கையில் கொடுத்ததாகவும் வேதத்தில் வாசிக்கின்றோம். தன் பாரத்தை கர்த்தரிடத்தில் வைத்தபோது கர்த்தரால் ஆதரிக்கப்பட்ட தாவீது ராஜா அவருடைய பின்னடியார்களுக்கும் நம்மை போன்ற மக்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்லும் ஆலோசனை என்னவென்றால், உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். சிலர் தங்கள் பாரத்தை தாங்களாகவே சுமந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் சுமக்கும் போது சீக்கிரத்தில் சோர்ந்து போவீர்கள். உங்கள் பாரமான சூழ்நிலையில் எந்த மாற்றங்களும் வராதே. கர்த்தருடைய சகாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். இன்னும் சிலர் தங்கள் பாரத்தை பிறர் மேல் வைப்பார்கள். கலாத்தியரிலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருந்தாலும் பிறர் மேல் நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலைகளை, அழுத்தத்தை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வதினாலோ அல்லது அவர்கள் மேல் அதை செலுத்துவதினாலோ நிச்சயம் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. மற்றவர்கள் நம்முடைய பாரத்தை சுமக்க முடியாது. மற்றவரிடத்திலே நம்முடைய பாரத்தையும் கண்ணீரையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்வதினாலே நமக்கு ஒரு பரிகாரம் கிடைக்காது. ஏனென்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பற்பல பாரங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய பாரங்களும் பிரச்சனைகளும் வித்தியாசமானதாக இருக்கக்கூடும். உங்கள் பாரங்களை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது அனுதாபத்தோடு கேட்கலாம். சிலர் அனுதாபத்தோடு கேட்கலாம். ஆனாலும் மனிதர்களால் உங்களுக்கு உங்கள் பாரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தராய் இயேசுவின் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும்போது தாவீதுக்கு எப்படி ஆண்டவர் ஆச்சரியமாக உதவி செய்தாரோ, அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி அப்சலோமின் திட்டங்களை, சதி திட்டங்களை முறியடித்து எப்படி மீண்டும் ராஜ்யபாரத்தை தாவீதின் கையில் கிடைக்க செய்தாரோ, எப்படி ஆண்டவர் உதவி செய்தாரோ, அதே போல நாம் நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆதரிப்பார். அன்பின் தகப்பனே, வசனத்தை கேட்ட அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்ற வார்த்தையை விசுவாசித்து யார் யார் என்னென்ன பாரத்தோடு இருந்தாலும் உம்மேல் வைத்து உம்முடைய சகாயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய். இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பாரத்திலும் பிரச்சனையிலும் நீர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்ட இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.